கோவையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட 3 இளைஞர்கள் அது தொடர்பான விசாரணைக்கு காவல் நிலையத்திற்கு சென்றதையும் ரீல்ஸாக வெளியிட்டுள்ளனர். இதனையடுத்து 3 இளைஞர்களின் பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்ததால் தற்போது தங்கள் செயலுக்கு வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளனர். வணக்கம், என் பேர் டிக்சன். என் பேர் சஞ்சீத். என் பேர் தமிழ். எங்களுக்கு ரேஷ் டிரைவிங் பண்றது பழக்கம். இது போன வாரம் கோயம்புத்தூர்ல ஹைவேல நாங்க ரேஷ் டிரைவிங் பண்ணதுனால பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு அட்வைஸ் பண்ணி ஃபைன் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபைன் போட்டு அனுப்பி விடுறப்போ நாங்க ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போறப்போ வீடியோ எடுத்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி ரோட்ல போறப்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா வீடியோ எடுக்காதீங்க, போலீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்காதீங்க. இந்த மாதிரி ரோட்ல வீடியோ எடுத்துட்டு போறது, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இனிமேல் யாருமே வீடியோ எடுக்காதீங்க. அது எங்களுக்கு போலீஸ் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எங்களுக்கு புரிஞ்சுது. இனிமேல் பண்ணாதீங்க. எங்களை பார்த்து எது யாரும் இது பண்ணி. தேங்க்யூ. நேசராஜ் வணக்கம். விவரம் என்ன நேசராஜ்? வணக்கம். சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் 3 பேர் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கிச் செல்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. நெடுஞ்சாலை ரோந்து படையினரும் கருமத்தம்பட்டி காவல்துறையினரும் அதிவேகமாக வாகனத்தை இயக்கிய இளைஞர்கள் 3 பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். அவர்கள் திருப்பூரை சேர்ந்த சஞ்சய், டிக்சன் மற்றும் தமிழ்நாதன் என்பது தெரிய வந்தது. இவர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்து வருவதும் 3 பேரும் நண்பர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 3 பேரின் முகவரிகளை பெற்றுக்கொண்ட காவல்துறை அவர்களுக்கு அபராதம் விதித்ததுடன் அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தனர். இளைஞர்கள் காவல் நிலையத்துக்கு வந்து சென்ற ரீல்ஸாக பதிவிட்டு கெத்தாக அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த சமூக வலை காட்சிகளை பார்த்த கோவை கருமத்தம்பட்டி காவல்துறையினர் மீண்டும் அந்த இளைஞர்கள் 3 பேரையும் அழைத்து அவர்கள் மீது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கியதாக வழக்கு பதிவு செய்ததுடன் 3 பேரின் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட 3 இருசக்கர வாகனங்களும் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் பெற்றோர் வருத்தம் தெரிவித்ததை தொடர்ந்து 3 இளைஞர்களும் காவல் நிலைய பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இளைஞர்கள் 3 பேரும் தங்கள் செய்த செயலுக்கு வருத்தம் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.